வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல யூனிட் 7 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7வே ரெண்டா டிவைட் பண்ணி திருக்குறளுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டும் மற்ற இலக்கிய பகுதி அதுக்கப்புறம் வர்ற தமிழறிஞர் தொண்டும் எல்லாமே ஆல்ரெடி எப்பயுமே போட்ட யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும் இல்லையா, அந்த பிளேலிஸ்ட்லயும் இதையும் போட்டுட்டு வர்றோம். தமிழுக்கு மட்டுமே மொத்தம் 4 பிளேலிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பொது தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட், அதுல தான் எல்லாமே யூனிட் 1ல இருந்து 7 வரைக்கும் மேக்சிமம் கவர் ஆயிரும். அப்புறம் இலக்கணத்துக்கு மட்டும் தனியா ஒரு பிளேலிஸ்ட், கூடுதல் குறிப்புகள், அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாட புத்தகத்துல சிலபஸை தாண்டி நீங்க என்ன எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கூடுதல் குறிப்புகளா வந்து தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல அதுக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துட்றோம். அடுத்தது 4வது பிளேலிஸ்ட் தமிழுக்கு என்ன அப்படின்னா ரிவிஷன். ஒவ்வொரு தலைப்புக்கும் தனியா வந்து ரிவிஷன் வந்து சைட் பை சைடு கொடுத்துட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்டை வந்து நீங்க பொதுத்தமிழ் இலக்கணம் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா இருக்கும். அது வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும், ஒரே தலைப்புல எத்தனை மாடல்ல எத்தனை விதமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து நீங்க படிச்சுட்டு போனாலும் அங்க போய் ஈஸியானது தான் கிராமர் எல்லாமே. ஆனா சில்லியா நிறைய மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. கேர்லெஸ் மிஸ்டேக்கு, சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய. அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான். அதுக்காக தான் ஒவ்வொரு தலைப்புக்கும் அந்தந்த தேர்வு நோக்கிலேயே ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்போம் பிடிஎஃப்ல. அதே தலைப்புக்கு இன்னொரு 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா ரிவிஷன்ல கொடுத்துருப்போம். அப்போ ஒரு தலைப்புக்கு நீங்க வந்து இப்போ ஓரெழுத்து ஒரு மொழின்னு இருந்தா அதுக்கு 25 பேட்டர்ன்ல நீங்க டெஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்கே ஆகாது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி யூனிட் 7ல ஒரு தலைப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்க, எல்லோ மார்க் பண்ணியிருக்கல, தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஆல்ரெடி ஒரு வீடியோ இதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா இந்த ஒரு தலைப்புக்கிலேயே 15 லெசன் வருது. அந்த 15 லெசனுமே முக்கியமானது தான். அதனால நம்ம வந்து எல்லாத்தையுமே படிச்சு தான் ஆகணும். ஆக்சுவலா இந்த மொத்த டோட்டல் யூனிட் 7க்குமே 15 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க. ஆனா இந்த ஒரு தலைப்புக்கிலேயே 15 கொஸ்டின்ஸ் வருது. அதனால நீங்க வந்து எதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு நமக்கு கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ண முடியாது. 100 அவுட் ஆஃப் 100 போட்டே ஆகணும். அப்ப நம்ம எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். இப்போ கீழ அதுக்கப்புறம் வர உவே சுவாமிநாதர், தேப்போ, மீனாட்சி சுந்தரம், ஜி.யு.போ, வீரமாமுனிவர், பாவேந்தர், இதுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் 1, 2 லெசன்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற லெசன்ல நீங்க ஓரளவு லெசன்ஸ் படிக்க வேண்டியதான் இருக்கும். படிச்ச அளவுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா லெசனும் படிக்க தேவையில்ல. அதுல 4ல ஒரு பங்கு, 5ல ஒரு பங்கு இவ்வளவுதான் நீங்க படிக்க வேண்டி வரும். அதனால நீங்க தாராளமா படிச்சுக்கலாம். இந்த ஒரு தலைப்பு தானே, இந்த ஒரு தலைப்புல இருந்து 2, 3 கொஸ்டின் வருமா? பரவால்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த 3 கொஸ்டின்ல 30,000 பேர் உங்கள தாண்டி முன்னாடி போயிருவாங்க. அதனால நீங்க தமிழ்ல மட்டும் ரிஸ்கே எடுக்க முடியாது. நம்ம படிச்சு தான் ஆகணும். எல்லாமே ஈஸியானது தான். ஆல்ரெடி இந்த தலைப்பின் கீழ இருக்கிற 2 லெசன வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோல நான் போட்டுட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த லெசன்ஸ் பார்க்க போறோம். 7த்ல இருக்கிற லெசன்ஸ். எல்லாமே சிம்பிளான லெசன்ஸ் தான். நம்ம பெருசா 11th, 12த்ல மேக்ஸிமம் பார்க்க போறதில்ல. 10th வரைக்கும் இருக்கிறதுல தமிழ பத்தின லெசன்ஸ் தான் அதுவும். ரொம்ப அறிவியல் தமிழ், இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகுற வார்த்தைகள்லாம் இருக்க போறது இல்ல. சரி, இப்ப இந்த லெசன் பார்க்கலாம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுல் லெசனுமே உங்களுக்கு தரோவா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். ஏன்னா, இதுல இருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ, ஒரு கொஸ்டின் தான் வருதுன்னா கூட அது எதுன்னு நமக்கு தெரியாது. தரோவா நல்லா படிச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் எப்பயுமே படிக்கக்கூடாது. நீங்க உங்க லைஃப்ல தெரிஞ்சுக்கிறதுக்கும், உங்க பசங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கும் இனிமேலாவது புரிஞ்சு படிப்போமே! அதுக்காக டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் இப்போ நான் வந்து இது எல்லாமே பாடப்புத்தகத்துல இருக்கு. இந்த பாடத்துல சும்மா எழுத்து மொழியும், பேச்சு மொழியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமானது இது மட்டும் தான் அப்படின்னு அண்டர்லைன்மென்ட்டு 10 நிமிஷத்துல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா ஏன் ஒவ்வொரு லெசனுக்கும் 1/2 மணி நேரம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, அதனால கண்டிப்பா ஒரு 10 பேருக்காவது பிரயோஜனம் இருக்கும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயோ இல்ல லைஃப்‌க்கோ. அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் முக்கியமானதெல்லாம் அங்கங்க அண்டர்லைன் பண்ணுவேன். நீங்களும் அத பிடிஎஃப்ல அண்டர்லைன் பண்ணிட்டு திரும்ப அத மட்டும் படிச்சா கூட போதும். ஓகே, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நுழையும் முன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி, எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது.
இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி, எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். தமிழ்ல 2 வகையா இருக்கு. பேச்சு மொழியும் இருக்கு, எழுத்து மொழியும் இருக்கு. அது என்ன பேச்சு மொழி அப்டின்னா, இப்போ நான் பாருங்க, தனது எண்ணங்களையும், உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். இப்டின்னு புக்ல குடுத்துருக்காங்க. இத நான் சொல்லும்போது எப்டி சொல்றேன்? இப்ப நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத மத்தவங்களுக்கு வெளிப்படையா சொல்றதுக்காக நம்ம வந்து உருவாக்குன ஒரு டெக்னிக் தான் இந்த மொழி. இப்போ நான் சொன்னதும் அதே மீனிங் தான். இங்க நான் புக்ல குடுத்திருந்ததும் அதே மீனிங் தான். ஆனா 2ம் ஒரே மாதிரி எழுத்துக்களால ஆனதா இருந்துச்சா? இல்ல. இதுவும் தமிழ் தான், அதுவும் தமிழ் தான். ஆனா வந்து 2ம் ஒண்ணா இல்ல. அப்போ என்னன்னா, நம்ம எழுதும்போது ஒரு மாதிரியும், பேசும்போது ஒரு மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இந்த வித்தியாசம் தான் தமிழ்ல இருக்கு. தமிழ் வந்து ஒரு இரட்டை வழக்கு இருக்கிற ஒரு மொழி. பேச்சு வழக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில மொழிகள் வந்து அப்படியே பேச்சு வழக்கு மாதிரியே எழுத்து வழக்கும் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும் 2மே. நம்ம தமிழ் மொழி அப்படி கிடையாது. ஏன்னா பல வருஷமா, அ பல நூற்றாண்டா இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைகள் வந்து சிதைவுற்று, மாறி, திரிவு அடைஞ்சு, வேற்று மொழி சொற்கள் உள்ள கலந்து, இப்படி பல மாற்றங்களுக்கு உட்படும்போது, ஒரு மொழி வந்து அ பேச்சு வழக்குல வேற மாதிரியும், எழுத்து வழக்குல வேற மாதிரியும் மாறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் குடுத்தாங்க இல்லையா? அந்த டெஃபினிஷன் முக்கியம் பார்த்துக்கோங்க. தன் எண்ணங்களையும், உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுன்னா மொழி. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத சொல்றதுக்காக தான் இந்த லாங்குவேஜே. அது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பாருங்க, மொழியோட முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, ஒரு தலைமுறையில நான் ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு செய்யறேன். என்னோட ஆராய்ச்சி மூலமா ஒரு கருத்த நான் கண்டுபிடிக்கிறேன்னா, அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போறதுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு லாங்குவேஜ், ஏதோ ஒரு மொழியில அத எழுதி வச்சுட்டு நான் போணும். இல்ல சொல்லி வச்சுட்டு பதிவு பண்ணிட்டு போணும். இந்த மாதிரி அ அந்த காலத்துல இருந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள், இல்லாட்டி ஒவ்வொரு தலைமுறையிலயும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சுட்டே இருக்க முடியுமா? அப்ப எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு இத வந்து அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் கடத்துறதுக்கு மொழி தேவ. மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டி இந்த மொழின்ற ஒரு வார்த்தை மட்டும் இல்லாட்டினா, இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கவே முடியாது. அன்னைக்கு நியூட்டன் கண்டுபிடிச்ச ஒரு இத வச்சு தான், அடுத்து கிராவிட்டின்ற ஒண்ண வச்சு தான் அடுத்து என்ன பண்றோம்? நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ தாண்டி எப்படி வெளிய போறதுன்னு யோசிக்கிறோம். வெளிய போகும்போது பூமிய சுத்தி எவ்வளோ கிராவிடேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். அத தாண்டி எப்படி வெளிய போறதுன்னு அடுத்த தலைமுறை கெஸ் பண்றாங்க. அப்போ சேட்டலைட் வந்து உருவாகுது. அடுத்து பிளானட்டுக்கு எப்படி போறதுன்னு கெஸ் பண்றோம். கலீலியோ வராரு. டெலஸ்கோப்ப இப்படி ஒருத்தர் கருத்த தொடர்ந்து பின்பற்றி தான் அடுத்தடுத்து வரும். இப்போ நியூட்டன் கண்டுபிடிச்சது அவர் அப்பதைக்கு சொல்லிட்டு அடுத்த அந்த ஜெனரேஷனோட அது மறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஜெனரேஷன்ல வர்றவங்க அதே நியூட்டன் கண்டுபிடிச்சத கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவங்களோட திங்கிங் வேறையா இருக்கும். அவங்க வேற ஏதாவது கண்டுபிடிப்பாங்க. அப்ப அது அது அப்படியே அழிஞ்சே போயிரும். அப்ப டெவலப் ஆகணும்னா, அந்த முன்னாடி இருக்கிறது கேரி ஃபார்வர்ட் ஆகணும். அதுக்கு மொழி தேவை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியாக ஒலி குறியீடுகளை உருவாக்கிக் கொண்டனர். அந்த காலத்துல எல்லாம் எப்படி? ஒலிய வந்து ஏதோ ஒரு விதமா சவுண்ட் விட்டு தான் வந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நெறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆதிவாசிகள் வந்து காட்டுக்குள்ள எப்படின்னா, இவங்க ஒரு சவுண்ட் குடுப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து அவங்க ஒரு மாதிரி சவுண்ட் குடுப்பாங்க. அதுதான் வந்து பதில் அவங்களுக்கு. மிருகங்கள் இப்ப எழுப்புது இல்லையா? அதுதான். பேச முடியாத எல்லாமே இப்ப எப்படி ஒலி குறியீடு மூலமா தான் சவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ பேச முடியாததுன்னா, நம்ம குழந்தைகள கூட சொல்லலாம். பிறந்த குழந்தைகள். சவுண்ட் மூலமா, அழுகுறது மூலமா, சிரிக்கிறது மூலமா தான் அதோட சத்தத்த ஊன்னு சொல்றதுனால தான், அது மூலமா தான் பேச ட்ரை பண்ணுது. அதுதான் அதோட குறியீடு. இதே மாரி தான் மிருகங்கள். இப்படிதான் மனிதனும் ஒரு காலத்துல வாழ்ந்தான். மொழி இல்லாதப்ப. இந்த மொழியோட வடிவங்கள் என்னென்ன? அப்படின்னு பார்க்கலாம். வாயினால் பேசப்பட்டு, பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். பாருங்க, பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் என்ன டெஃபினிஷன் புக்ல குடுக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வாயால பேசப்பட்டு, மத்தவங்க காதால கேட்டு உணர்றது தான் பேச்சு மொழி. இதுக்கு பேப்பர், பேனா, புத்தகம் எதுவுமே தேவையில்ல. இந்த பேசுவதும், கேட்பதும் அப்படின்றது தான் மொழியோட முதல் நிலை. இதுதான் ஃபர்ஸ்ட்டு. குழந்தைகள்லாம் இப்படிதான் ஆரம்பிக்குது. அம்மா, அப்பா எல்லாரும் சுத்தி இருக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டு அது காதால உணருது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு முதல் நிலை லாங்குவேஜ் கத்துக்கிறது. செகண்ட் என்னன்னு குடுத்துருக்காங்கன்னா,
கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படுவதும் அதை மற்றவங்க படிக்கிறதும் தான் எழுத்து மொழி. இதுதான் மொழியில 2ஆம் நிலை. குழந்தையிலவே நீங்க வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் ஓரலா மட்டும்தான் அவங்க ஸ்கூல்லயும் பிளே குரூப்லாம் ஓரல் டீச்சிங் தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் காதால கேட்கணும். அதை அவங்க வாயால மற்றவங்க பேசுறத காதால கேட்டு உணரணும். 2வது வரி வடிவமா அவங்க போர்ட்லயோ புக்லயோ பென்லயோ எழுதுறத இவங்க வாசிக்கணும், படிக்கணும். அதுதான் 2வது ஸ்டேஜ். பாருங்க, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் 2வது நிலை. குழந்தைகளை இதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு. அடுத்தது, நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. இதே மாதிரி எங்கெங்கேயோ தூரத்துல இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது, இல்ல ஒரு விஷயத்த ஒரு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல பேச்சு மொழியை விட எழுத்து மொழி தான் உதவும். எப்படி? பத்திரிகை மூலமாகவும் லெட்டர்ஸ் மூலமா நம்ம கன்வே பண்ண முடியும் இல்லையா? அப்ப எழுத்து மொழி தான் பயன்படும். மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது. காலம் கடந்து சிந்தனைகள் வாழணும். இப்ப நான் ஒரு திருக்குறளை இன்னைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். திருக்குறளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அதுக்கு காரணம் என்னது? அவர் எழுதிட்டு கிழிச்சு போட்டிருந்தாருன்னா இப்ப அந்த திருக்குறள் இருந்திருக்குமா? அவர் எழுத்து மொழியா எழுதி வச்சுட்டு போனதுனாலதான். அவர் வாய் வழியா அவர் சுத்தி இருக்கிற 10 பேருக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அது இப்ப வரைக்கும் வருமா? 1330 குறளும் மாறாம வாய்ப்பே இல்ல. அதனால எழுத்து மொழி தான் காலம் கடந்து வாழ்றதுக்கு பயன்படுது. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. அப்போ ஒலி வடிவமா இருக்கிறது இம்மிடியட்டா நம்ம சடனா ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். இம்மிடியட்டா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பேசி நம்ம டக்குன்னு சொல்றோம். இப்போ வாட்ஸ்அப் இதுல எல்லாம் நம்மளுக்கு டைப் பண்ணி அனுப்புறதுக்கு கூட டைம் இல்ல. ஏன்னா இம்மிடியட்டா சொல்லணும். அப்படியே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறோம். இந்த மாதிரி உடனடி பயன்பாட்டுக்கு ஒலி வடிவம். அதே மாதிரி ரொம்ப காலத்துக்கு இருக்கணும், ரெக்கார்ட் பண்ணி நான் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்து வைப்போம். இந்த மாதிரி நீண்ட கால பயன்பாட்டுக்கு எழுத்து மொழியும் பயன்படுது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன. சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு, எழுத்து ஆகிய 2 வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன. நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் உலகம் முழுக்க இருக்கு இல்லையா? அதுல சில மொழிகள் பேச்சு மொழியில மட்டும் இருக்கும். அதுக்கு எழுத்து வடிவம் இருக்கா அப்படின்னா இல்ல. இப்ப நிறைய இந்த இதுல வாழ்றாங்க இல்லையா? மலைவாழ் மக்கள், காடுகள்ல வாழ்ற மக்கள்லாம் ஒரு சில மாதிரி ஸ்லாங் பேசுவாங்க வித்தியாசமா. அவங்களுக்குள்ளன்னு ஒரு வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் எழுத்து மொழி இருக்கா அப்படின்னா அதுக்கெல்லாம் புக் இருக்கா? இல்ல அதுக்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து ஏதாவது இருக்குன்னா இல்ல, கிடையாது. ஆனா பேச்சு வழக்குல அவங்க காலங்காலமா அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில மொழிகள் எப்படின்னா எழுத்துல மட்டும் இருக்கும். அதிகமா இப்ப பேச்சு வழக்குல இருக்காது. எடுத்துக்காட்டு நம்ம சான்ஸ்கிரிட்ட கூட சொல்லலாம். சமஸ்கிருதமே எழுதுறோம், புக்ல இருக்கு, படிக்கிறோமே தவிர யாராவது சமஸ்கிருதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களா? பேசுறது கிடையாது. இந்த மாதிரி காலம் இருந்திருக்கும் ஒரு காலத்துல. ஒரு காலம் போக போக ஒவ்வொன்னா அழிஞ்சிடுறது. ஆனா தமிழ் அப்படி கிடையாது. 2மே பேச்சு மொழியும் எழுத்து வரியும் இப்ப வரைக்கும் இருக்கு. அதுதான் அதோட சிறப்பு. நெக்ஸ்ட் பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாகும். இப்போ ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அந்த பேச்சு மொழியோட உயிர் நாடியா இருக்கிறது மொழிதான். அவரோட அந்த பேசுற மொழி ஸ்லாங்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஒரு சிலர் பேசும்போது போர் அடிக்கும். ஒரு சில பேர் பேசும்போது நம்மளுக்கு காமெடியா இருக்கும் அவங்க பேசுறது. அதாவது அவங்களோட ஒருத்தர் பேசும்போது அவங்களுக்கு அவங்க பேசுற மொழி மட்டும் ஹெல்ப் பண்ண போவதில்ல. அவரோட உடல் மொழி, அவரோட ஒலிப்பதில் இருக்கிற ஏற்ற இறக்கம் மாடுலேஷன் சொல்றோம் இல்லையா? ஏத்தி இறக்கி பேசுறது. அவங்க பிசிக்கலா ஒரு சில சைகைகள் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க. இது எல்லாமே பேச்சு மொழிக்கு முக்கியம். இப்படியே ஒருத்தர் நின்னுட்டு இப்படி கைய கட்டிட்டு நியூஸ் வாசிக்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் பேச முடியாது. பேச்சு மொழியில பொருள் வேறுபாடு எப்படி மாறுது? இப்போ பேச்சு மொழியில நம்ம பேசுற ஸ்லாங்கு, நம்ம குடுக்குற ஸ்ட்ரெஸ், எந்த இடத்துல அழுத்தம் குடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அர்த்தமே மாறும். ஆனா எழுத்து மொழியில அப்படி கிடையாது. பேச்சு மொழியில ஆனா அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு.
அது பாருங்க. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். நம்ம ஒரே வார்த்தையா தான் இருக்கும். ஆனா, அந்த இடத்த பொறுத்து அதோட மீனிங் மாறும். எடுத்துக்காட்டாக, குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது, கவனி என்ற சொல் பேணுதல் என்னும் பொருளைத் தருகிறது. இப்போ குழந்தைய நல்லா கவனிச்சுக்கங்க அப்படின்னா, நல்லா பார்த்துக்கங்கன்னு அர்த்தம். ஓகே. ஆனா இதே கவனின்ற வார்த்தை, நில், கவனி, செல் என்பதில், கவனி என்னும் சொல் நின்று, கவனித்து, செல். கவனமா போ. கவனமானா பாதுகாப்பா போ அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல பத்திரமா பார்த்துக்கோங்க. இங்க பாதுகாப்பு அப்படிங்கிற அர்த்தத்துல மாறி வருது. ஒரே வார்த்தை நம்ம நெறைய எக்ஸாம்பிள் நம்ம இப்ப டே டு டே லைஃப்ல சொல்லலாம். நெறைய விஷயங்கள, சரி நான் அவன கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், இருக்கட்டும் நான் அவன கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற அந்த சொல்ற மாடுலேஷன்லயே வித்தியாசம் தெரியும். அது மாரி வார்த்தைகள அந்தந்த இடங்கள்ல ம இடத்துக்கு ஏத்தாப்புல அதோட பொருள் மாறுபடும். இப்ப பாருங்க, அது மாதிரி ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். இப்ப எடுத்துக்காட்டாக, என்னால் போக முடியாது என்று என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும்போது மறுப்பையும், மென்மையாக ஒலிக்கும்போது இயலாமையும் உணர்த்தும். இப்ப பாருங்க, என்னால் போக முடியாது. இது எழுதும்போது இப்படிதான் எழுத முடியும். ஆனா இதுவே நானு 2 விதமா சொல்லலாம். பாருங்க, ஓங்கி சொல்றேன். என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னா மறுப்பு. முடியாது அப்படின்றத கோவமா மறுப்ப தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே என்னால போக முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, என்ன அர்த்தம்? மென்மையா சொல்லும்போது, என்னால போக முடியல அப்படிங்கிற என்னோட ஒரு இயலாமைய சொல்ற மாதிரி இருக்கு. இதுதான் தமிழ்ல பேச்சு மொழியோட வித்தியாசம். நம்ம ஒரே வார்த்தைய பல இடங்கள்ல பலவிதமா பயன்படுத்தலாம். அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னன்னா, ஒரு தொடர்ல அந்த சொல்லுக்கு எந்த இடத்துல நம்ம அழுத்தம் குடுக்குறோமோ, எந்த வார்த்தைக்கு அழுத்தம் குடுக்குறோமோ, அதுக்கேத்தாப்புல அர்த்தம் மாறுபடும். எடுத்துக்காட்டு பாருங்க. நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற தொடர்ல, நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால், இப்ப ஃபர்ஸ்ட் நான் பறவையை பார்த்தேன்றது ஒரு சென்டென்ஸ். இப்ப நான் இத ஒவ்வொரு விதமா வாசிக்கிறேன் பாருங்க. நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் தான் பார்த்தேன், நீ பார்க்கல அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். நான் பறவைய பார்த்தேன் அப்படின்றது. நானுக்கு அழுத்தம் குடுத்தா, பறவைய பார்த்தது யாரு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அர்த்தமாயிருது. இப்போ நான் பறவைன்ற இடத்துல ஸ்ட்ரெஸ் குடுக்குறேன் பாருங்க. நான் பறவைய பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எத பார்த்த? பறவைய பார்த்தேன் அப்படின்ற அர்த்தம் வந்துருது. அடுத்தது 3வது பார்த்தேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம அழுத்தம் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. நான் பறவைய பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். நான் பறவைய பார்த்தேன் அப்படின்னா, நீ பார்த்தையா? இல்ல கேட்டையா? அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா, இல்ல நான் பறவைய பார்த்தேன் அப்படின்னு அழுத்தம் குடுக்குறது. இப்போ எந்த இடத்துல நம்ம அழுத்தம் குடுக்குறோமோ, அதுக்கேத்தாப்புல வினா மாறும். ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்ட கொஸ்டின் வேறயா இருக்கும். அதுக்கேத்தாப்புல நம்ம அழுத்தம் குடுத்து பதில் சொல்ற மாரி இருக்கும். இதுதான் தமிழ்ல அதுவும் பேச்சு மொழியோட சிறப்பு. இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை அந்த காலத்துல நன்னூல்லயே சொல்லியிருக்காங்க. பாருங்க. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். பாருங்க இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. எடுத்தல், படுத்தல், நலிதல் அப்படிங்கிறது எதுலருந்து வரும் அப்படின்னு கேட்டா, நன்னூல் அப்படின்னு நீங்க தெரியணும். இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஓரலா நீங்க ஒரு தடவ வீடியோ பார்த்துக்கிட்டாலே உங்க மைண்ட்ல நின்றுக்கும். அதுக்கு பெருசா மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஆனா மனப்பாடம் பண்ண வேண்டியது இது. இது அப்புறம் இங்க பாருங்க இந்த பாக்ஸ்ல இருக்குல்ல. பேசப்படுவதும், கேட்கப்படுவதும் உண்மையான மொழி. எழுதப்படுவதும், படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. இது அடுத்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்றாரு. இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. இந்த 2 இல்லாம 3வது டைப் இது ஃபர்ஸ்ட் டைப், இது 2வது டைப்ன்னு சொல்லிட்டோம். 3வது டைப், 4வது டைப்லாம் இருக்கு. அது என்னன்னா, எண்ணப்படுவது. நம்ம நினைக்கிறோம் கற்பனை பண்றோம்ல, அது நினைக்கப்படுவது, இது கனவு காண்றது, இது கூட மொழிதான் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா வரதராஜனார். இது ரொம்ப முக்கியமானது. யார் இத சொன்னாங்கன்னு அதாவது எண்ணப்படுவதும், நினைக்கப்படுவதும் மொழிதான் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா, வா அப்படின்னு குடுத்தாலும் ஒண்ணுதான். வரதராஜனார் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இது 2யும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து, ஒரே தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அந்த மொழி மாறுறது வந்து வட்டார மொழி. இப்போ சென்னை தமிழ், மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ், கோயம்புத்தூர் தமிழ் சொல்லி பல தமிழ் இருக்கு இல்லையா? அப்ப இது ஒவ்வொரு வட்டாரம், ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இதுதான் வட்டார மொழி. இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, இருக்கீது, கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்வர். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்கு. வட்டார வழக்குனா என்ன? கிளை மொழினா என்னன்னு தெரியணும். வட்டார வழக்குனா ஒரே மொழிய வேற வேற ஏரியால வேற வேற மாரி பேசுறது. கிளை மொழினா அதே மொழி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சு வேற மொழியாவே மாறிடுறது தான் கிளை மொழி. பாருங்க, ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதா மாற்றம் ஏற்படும். இப்ப தமிழ்நாட்டுக்காரங்களே ஒரு குறிப்பிட்ட ஏரியால போய் செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகும்போது அவங்க தமிழ்நாட்ட விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது, அவங்களுக்குள்ள பேசுற லாங்குவேஜ், அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இப்போ கேரளாவுக்கு போனா மலையாளம் கலந்து பேசுறது வேற. தமிழ்நாட்டுக்காரங்க அந்த காலத்துல ஏதோ ஒரு ஊர தாண்டி ஒரு கேரளால இருக்க ஒரு காட்டுக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 குடும்பம் போய் இருக்கு. அந்த 2 குடும்பம் என்ன பண்றாங்க? அடுத்த ஜெனரேஷன்ல 5 குடும்பம் ஆகுது. அவங்களுக்குள்ளேயவும் கல்யாணம் பண்ணி குழந்தையாகி 5 குடும்பம் ஆகுது, 10 ஆகுது. ஒரு 4 ஜெனரேஷன், 5 ஜெனரேஷன் வரும்போது அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டச்சும் இல்ல. கேரளாவுக்கும் டச் இல்ல. இவங்களுக்குள்ளேயே பெருகிக்கிட்டே வருது அந்த ஜெனரேஷன். அப்போ 5வது தலைமுறை வரும்போது, இவங்களுக்குள்ள நம்ம பேசியிருப்பாங்கல்ல, அந்த பேசின வார்த்தைகள்ல நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டு, 5வது தலைமுறை, 10வது தலைமுறை வரும்போது புதுசா ஒரு லாங்குவேஜே உருவாயிருது. இதுதான் கிளைமொழி. அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது, இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். மிகுதியாகி அவங்க பேசுற வார்த்தைகள்லயே மாறி, 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 மாறி என்ன ஆயிருதுன்னா, புதுசா ஒரு லாங்குவேஜே உருவாயிருது. அப்படி உருவான மொழி தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இந்த திராவிட மொழிகள் எல்லாமே தமிழ்ல இருந்து உருவானது தான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? வட்டார மொழிக்கும், கிளை மொழிக்கும் வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. அடுத்தது எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி. பேச ஆரம்பிச்சிட்டோம். அத வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லி வரி வடிவமா கொண்டு வந்தது தான் எழுத்து மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. நீங்க இத புரிஞ்சுக்கிட்டா தான் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் இத நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஒரு மொழி நீண்ட காலமா இருக்கணும்னா எது வேணும்? எழுத்து வ அ எழுத்து வழக்கு தேவ. உடனடியா ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம்? பேச்சு வழக்க பயன்படுத்தலாம். உடல் மொழிகள வந்து அதிகமா பயன்படுத்தி எந்த எழுத்துல பேசுவோம்? எந்த வழக்குல? பேச்சு வழக்குல தான் சொல்லுவோம். அப்ப நம்ம கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டோம்னா, கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக, முற்காலத்தில் அண்ணா, காலை என்று எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா, காலை என்று எழுதுகிறோம். அதாவது பேச்சு வழக்கு தான் நெறைய சேஞ்சஸ் வரும். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்குள்ளேயே நெறைய தடவ அந்த வார்த்தைகள் மாறிரும். ஆனா எழுத்து வழக்குல மோஸ்ட்லி மாறாது. அதாவது சொற்கள் வந்து மாறாது. ஆனா அதோட அமைப்பு, நம்ம கண்ல பார்க்குற ஷேப் மாறிரும். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து இந்த வீரமாமுனிவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு, பெரியார் பண்ணாரு, அண்ணா பண்ணாரு. அப்போ பண்ணும்போது எழுத்துக்கள் நெறைய மாத்துறாங்க இல்லையா? பாருங்கவே, அந்த காலத்துலலாம் அண்ணா அப்டின்னா இப்டி வரும். கலை அப்டின்னா, இந்த மாரி கலைன்னு போடுறதுக்கு பதிலா, போட்டு மேல இப்டி போட்டா கலை அப்டின்னு அர்த்தம். அண்ணா, தொணக்காலுக்கு பதிலா இப்டி போட்டு இப்டி இழுத்தாங்கன்னா, அப்டின்னு அர்த்தம். இப்ப இதெல்லாம் மாறி இப்டி அண்ணா, காளைன்னு வந்துருச்சு. அதோட லுக்கு மாறி இருக்கே தவிர, பொருள் மாறல. எழுத்து சிதைஞ்சு போகல. இப்போ ஔவையார், அதக்கூட ஐயா, அந்த ஐயான்றத கூட இப்பலாம் எப்படி எழுதுறாங்க? ஐயா இப்படிதான் எழுதுறாங்க. ஔவையார் அப்படின்னு நம்ம எழுதுனோம் இல்லையா? இப்படி எழுதுனத நம்ம சிலபஸ்லயே எப்படி குடுத்துருக்காங்க? ஔவையார் பாடல்கள் ஔவையார்ன்னு தான் குடுத்துருக்காங்க. ஔவையார்ன்னு தான் குடுத்துருக்காங்க. இந்த மாரி அதோட அ உருவம் மாறி இருக்கலாமே தவிர, அர்த்தங்கள் மாறல, பொருள் மாறல. அடுத்தது பேச்சு மொழியும், எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும், எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர்.
இது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேச்சு மொழியே உலக வழக்கு. உலக வழக்குனா எல்லாரும் பேசுற ஒரு வேர்ல்டு வைடு லாங்குவேஜ் மாதிரி. எழுத்து மொழியே இலக்கிய வழக்கு. இலக்கியங்கள்ல தான் இந்த மாதிரி எழுத்து ஸ்லாங்க பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இலக்கிய வழக்குன்னு சொல்றாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில சொற்கள் முழுமையாக எழுதப்படும். குறுகி ஒலிக்கும்னா காலைன்றத கலைன்னு சொல்லுவாங்களா பேச்சு மொழியில? அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்டென்ஸ் வந்து சின்னதா இருக்கும். பேச்சு மொழியில சென்டென்ஸ் வந்து சின்னதா இருக்கும். அதே இது எழுதும்போது சென்டென்ஸ் கொஞ்சம் நீட்டமா எழுதுவோம்னு சொல்றாங்க. இப்ப எப்படின்னா, ஆ வாங்க உட்காருங்க. அவ்வளோதான் போதும் பேச்சு மொழியில. ஆனா அதே இது எழுத்து மொழியில வந்து அமருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப கொஞ்சம் லென்த்தியா வருது இல்லையா? அததான் அவங்க சொல்றாங்க. பாருங்க, எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம பேச்சு மொழியில சொல்றோம். அதே இது எழுதும்போது நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு கொஞ்சம் நீட்டி எழுதணும். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. இதெல்லாம் டிஃபரன்ஸ். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் நம்ம வந்து தமிழ் மொழியின் தொன்மைன்னு தானே தலைப்பு இருக்கு. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் எப்படி உருவாச்சு? தமிழ் எப்படிப்பட்ட மொழி? இரட்டை வழக்கு இருக்கிற மொழி. அந்த இரட்டை வழக்குல என்ன? அதுல எப்படி வந்து இப்போ தமிழ் வந்து வேறுபடுது? இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த தலைப்புக்கு கீழ வர்ற ஒரு டாபிக் தான் இது. சரி, இப்ப பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம்னா என்ன அர்த்தம்? இதே இது எழுத்து மொழியில குறைவு. பேசும்போது நம்ம நெறைய சொல்லுவோம். மாடுலேஷன் கூட்டி குறைச்சு சொல்லுவோம். வாய்ஸ வந்து கூட்டி குறைச்சு சொல்லுவோம். இந்த மாதிரி சோகமா சொல்லுவோம், சந்தோஷமா சொல்லுவோம். ஆனா எழுத்து மொழியில அப்படி கிடையாது. ஒரு லெட்டர எழுதும்போது அதுல இருக்க வார்த்தைகள் தான் நம்மளுக்கு அவங்க சோகமா எழுதியிருக்காங்களா இல்லையான்னு உணர்த்துமே தவிர, அத வாசிக்கிறவங்கள பொறுத்து. அதவே சந்தோஷமா ஒருத்தவங்க வாசிச்சாலும் வாசிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் பேச்சு மொழியில தான் உணர்ச்சி கூறுகள் இருக்கும். இத விட மெயினா பேச்சு மொழியில வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருளின்றி பேசுவது உண்டு. சொன்னானா, அ அப்புறம் வந்து அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம பேச்சு மொழியில தான் போடுவோம். எழுதும்போது இதெல்லாம் வராது. அவர்கள் அவர்கள் வந்தனர்ன்ற இடத்துல வந்துன்னு போடுவோம். அது வந்து என்ன தெரியுமா சொல்லுச்சு? அப்புறம் அது வந்து இப்படி நம்ம எழுதுவோமா? எழுத மாட்டோம். அப்ப என்னன்னா, இந்த வந்து, அர்த்தமே இல்லாத வார்த்தைகள பூரா பேச்சு மொழியில் நெறைய சேர்ப்போம். ஆனா எழுத்து மொழியில் இவை இடம்பெறுவதில்லை. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. எழுத்து மொழி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. ஏன்னா, அத ஒருத்தர வாசிச்சு பொருள் புரிஞ்சுக்கணும். ஆனா பேச்சு மொழி அப்படி இல்ல. அது கூட கொஞ்சம் மாடுலேஷன் இருக்கு. பேசுறவங்களோட சைகை இருக்கு. அத பொறுத்து என்ன ஆகும்னா, குரல் ஏற்றத்தாழ்வு இருக்கு. இத வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. மேல ஒரு பாக்ஸ் குடுத்திருந்தாங்கல்ல, அத பார்த்துறலாம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து அத ஆம், இங்க பாருங்க இதுக்கு என்ன பேரு? இரட்டை வழக்குக்கு என்ன பேருன்னா டைக்ளாசிக் லாங்குவேஜ். பைலிங்குவல் அப்படிலாம் சொல்றோம்ல. அதெல்லாம் 2 மொழி. இது டைக்ளாசிக்னா ஒரே லாங்குவேஜ்ல 2 வழக்கு இருக்கிறது. ஒண்ணுன்னா மோனோகிளாசிக் லாங்குவேஜ்னா ஒரே இதா இருக்கும் 2மே. பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று குறிப்பிடுகிறார். இதானே பார்த்தோம். உலக வழக்கு, இலக்கிய வழக்குன்னு பார்த்தோம். தொல்காப்பியர் அத எப்படி சொல்றாருன்னா, உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்றாரு. நார்மலா சொல்றதும் தெரியணும். தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருக்காருன்றதும் தெரியணும். இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல பாருங்க. கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல், எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. நம்ம காலத்துல எல்லாம் இப்படிதான் இருந்தது. இப்பயுமே அப்படிதான். என்னன்னா, குழந்தைகள் வந்து முதல்ல தன்னோட தாய்மொழிய எப்படி கத்துக்கிறாங்க? நம்ம நெனைப்போம் தாய்மொழி வந்து 2ண்ட் லாங்குவேஜா இருக்கு, 3ர்ட் லாங்குவேஜா இருக்கு. வேற இப்ப கர்நாடகா, கேரளால படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தாய்மொழியவே நம்ம 2ண்ட் லாங்குவேஜ், 3ர்ட் லாங்குவேஜா எடுக்க வேண்டியிருக்குன்னு. நம்மள அறியாமவே குழந்தைகளுக்கு கேட்கறது மூலமாவும், பேசுறது மூலமாவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்பயுமே தாய்மொழி அறிமுகம் ஆயிரும்.
அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் எத கேக்குது? அவங்க தாய்மொழிய தானே வீட்ல கேக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அத எழுத படிக்க தெரியுதோ இல்லையோ, அந்த பிள்ளைக்கு தாய்மொழி பேசு வழியாவும், கேட்கறது வழியாவும் அறிமுகம் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்ல போயி எழுதி படிச்சு கத்துக்கிற எல்லாமே செகண்ட் லாங்குவேஜ் தான். 2ஆம் நிலை அதாவது பிற மொழிகள தான் அவங்க அப்படி கத்துக்கிருவாங்க. புரியுதா? இதான் அவங்க குடுத்துருக்காங்க. அடுத்தது, எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும், பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும், திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. பாருங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எழுத்து மொழிக்கும், பேச்சு மொழிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, எழுதும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆனா, என்னால அத கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி யோசிச்சு என்னால அடுத்த சென்டென்ஸ் எழுத முடியும். அதனால மோஸ்ட்லி எழுத்து மொழியில பிழைகள் இருக்காது. தவறுகள் இருக்காது. திருத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஆனா, பேச்சு மொழியில அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து கன்டினியூஸா பேசணும். நம்ம மைண்டுக்கு வந்து பேசுறதுக்கும், யோசிக்கிறதுக்கும் டைம் வந்து ரொம்ப கம்மி. அந்த ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே அடுத்தடுத்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் கன்டினியூஸா. அப்போ டக்குனு ஒரு வார்த்தைய நம்ம விட்டுட்டோம்னா, அத திருத்திக்க முடியாது. சாரி கேட்கலாம், தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லலாம். ஆனா, சொன்ன வார்த்தைய அழிக்க முடியாது. யாரு காதுக்கும் கேட்காம அழிச்சிற முடியுமா? அப்படியெல்லாம் இல்ல. அந்த திருத்திக் கொள்ற வாய்ப்பு பேச்சு மொழியில கிடையாது. அதனால தான் பேச்சு மொழியில திருத்தமா ரொம்ப இலக்கியமா யாராலயும் பேச முடியாது. பேசும்போதே கடகடன்னு பேசும்போது நம்ம கேஷுவலா பேச வந்துரும். அதனால பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் டிஃபரன்ஸ் வருது. அதனால தான் சொல்லுவாங்க, "வார்த்தைகள பார்த்து பேசு. ஒரு தடவ வார்த்தைகள சிந்திட்டா அள்ள முடியாது." அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இதனால தான். இப்போ ஒருத்தருக்கு லெட்டர் எழுதிடுறோம். கோவத்துல திட்டி திட்டி எழுதிடுறோம். லெட்டர் எழுதி முடிக்கும்போது நம்மளுக்கு வந்து, அ சரி விடு, ச்சே இவ்ளோ மோசமா அவங்கள திட்டணுமா? சரி பரவால்ல விடு மன்னிச்சுட்டு போயிருவோம்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த லெட்டர போஸ்ட் பண்ணாமயே வச்சிடலாம், கிழிச்சு போட்டுறலாம். அது நம்ம நெனச்சது அவங்களுக்கு தெரியாமவே போயிரும். ஆனா, நான் ஒரு கோவத்துல ஒருத்தர நேருக்கு நேரா பேசிர்றேன். அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டு அவர் கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நான் சொன்ன வார்த்தைகள் அவர் மனசுல பதிஞ்சது அழியாது. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால வார்த்தைகள எப்பயுமே பார்த்து பேசணும். அடுத்தது பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. எழுதும்போது மோஸ்ட்லி தமிழ்ல வந்து அதிகமா சுத்தமா எழுதுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். வேணா இந்த சமஸ்கிருத வார்த்தைகள் ஷா, ஜா, ஹா, ஸ்ரீ இந்த மாரி வார்த்தைகள் ஒரு சிலது கலந்திருக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் மொழி தூய்மை அதாவது சுத்தமான தமிழ்ல எழுத ட்ரை பண்ணுவோம். ஆனா பேசும்போது அப்படி கிடையாது. எல்லா லாங்குவேஜையும் கலந்து அடிப்போம். இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம். ஓகேவா? அதனால பேச்சு மொழியில வந்து நெறைய பிறமொழி சொற்கள் இருக்கும். பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பது உண்டு. ஈ என்பதை ஏ என்றும், ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒலிப்பர். எங்க ஒலிச்சிருக்கோம் நம்ம இப்படி? எல்லா இடத்துலயும் இலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றோமா? ஏய் இலை எடுத்து போடுப்பா. பந்தியில இலைய எடுத்து போடு அப்படின்னு சொல்லி இலைன்னு தான் சொல்லுவோம். ஈன்றது பாதி இடத்துல. அது மாதிரி உலகம், உலகம் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த உலகத்துல யாருப்பா நம்ம சொல்றத கேட்கிறா? இந்த உலகமே இப்படி மாறி போச்சு. உலகம்னு தான் சொல்லுவோம். பேச்சு மொழியிலே தான் இந்த வந்து வித்தியாசம் வரும். என்னைக்காவது எழுதும்போது நீங்க உலகம் வாழை இலை அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? எழுத மாட்டோம். கரெக்ட்டா எழுதுவோம். இலைன்னு. ஓகேவா? அதனால பேச்சு மொழியில தான் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு மொழி ரொம்ப உயிர்ப்போட அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு உணர்ச்சியோட இருக்கணும். ஒரு மொழி அப்படின்னா, அதுக்கு பேச்சு மொழி தேவை. ஏன்னா, அதுல தான் உணர்வுகள், மாடுலேஷன் எல்லாத்தையும் நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே இது காலம் கடந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு நெனச்சா, அதுக்கு எழுத்து மொழி தேவைப்படுது. இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். தமிழில் பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு என்பர். மேடை பேச்சிலும், வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. அந்த காலத்துலலாம் மேடை பேச்சுல பேசும்போது, சுத்த தமிழ்ல தான் பேசுவாங்க. நேரடியா பேசும்போது எப்படி பேசினாலும், மேடைகள்ல வந்து சுத்தமான தமிழ்ல பேசுவாங்க. பத்திரிகைகள், நியூஸ் பேப்பரு, நியூஸ் வாசிக்கிறவங்க, இப்பலாம் நியூஸ் வாசிக்கிறவங்கள பாருங்க, தமிழ்ல சுத்தமான தமிழ்ல
பேசுற மாதிரிலாம் வாசிக்க மாட்டாங்க. ப்ராப்பரா வந்து பண்ணுவாங்க. அது மாரி புத்தகங்கள்ல, இலக்கியங்கள்லலாம் இன்னமும் நம்ம மொழி தூய்மைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா, அது கூட இப்ப வர வர கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வானொலிகள், செய்திகள் வாசிப்பது, ஆ ஆகாசவாணின்னு ப்ராப்பரா பேசுவாங்க. இப்ப எல்லாம் அந்த ஆர்ஜே அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா? இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி அம் புக்கு நூல்கள்லயுமே கேஷுவலா பேசுற மாரி நெறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. பத்திரிக்கைகள்ல குறைஞ்சுகிட்டே வருது அதுவுமே. பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு தான் இது இருக்குன்னு. அதாவது பேச்சு வழக்குல காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க முடியாது. அத நம்மனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்படிதான் பேசணும்னு யாரையும் சொல்ல முடியாது. ஆனால், அட்லீஸ்ட் ஊடகங்களிலும், இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும். பாருங்க பாக்ஸ்ல இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காலமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம படிச்சத ஒரே இதுல அப்படியே திருப்பி போட்டாங்க. ஒரு மொழி வந்து பல ஆண்டுகள் நிலைத்திருக்கணும்னா, அதுக்கு எழுத்து மொழி தான் முக்கியம். இதுதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஆனால், இப்ப கண்டுபிடிச்சிருக்க டெக்னாலஜி படி என்ன குடுத்துருக்காங்க? நம்மனால ஒரு வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு YouTubeல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். வீட்ல ஃபோன்லயே, செல்லுலயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ கண்டிப்பா புக்கு தான் இருக்கணும் அப்டின்ட்டு தேவையில்ல. இனி வரும் காலங்கள்ல புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு எல்லாமே சிடியும், பென் டிரைவும் இதுமா தான் வரப்போகுது. இந்த மாதிரி ஒலி வடிவம், பேச்சு மொழி கூட இனி ரொம்ப வருஷத்துக்கு அ அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு காலம் கடந்து எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப வந்துருச்சு. இதான் வந்து இதுல இந்த பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. பாருங்க இதோட இந்த லெசன் முடிஞ்சது. கடைசியில பாவேந்தரோட ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க. இந்த பாட்டுகள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, பாவேந்தர்ன்றது ஒரு தலைப்பு நம்மளுக்கு இருக்கு. அப்ப அவர் சம்மந்தமான பாடல் வந்து எங்க பார்த்தாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாய் இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழைச் செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். இவரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. எளிமையான நடையில நூல்கள் எழுதுங்க. அந்த காலத்து தொல்காப்பியத்த இப்ப நம்ம போய் வாசிச்சா புரியுதா? நன்னூல வாசிச்சா புரியுதா? கஷ்டம் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்த பாரதியாரும், இப்போ பட்டுக்கோட்டையும், உடுமலை நாராயணகவி பாடல்களும் பார்த்த உடனே புரியுது. அந்த மாதிரி சிம்பிளா தான் எழுத சொல்றாரு. அது மாதிரி வெளி உலகில் சிந்தனைகள் புதிது புதிதாக விளைந்துள்ள வேற வேற வெளி உலகம்னா என்னது? வேற நாடுகள்ல அப்பயே கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சேட்டலைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தமிழ்ல பெயர் கண்டுபிடிங்க. அத தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி படங்கள போட்டு புத்தகங்கள உருவாக்குங்க அப்படின்றத இவரு சொல்றாரு. பாருங்க, இதுல நான் வந்து தேர்வு நோக்கில்னு தனியா எதுவும் குடுக்க போறதில்ல. ஏன்னா புக்குக்கு பின்னாடியே உங்களுக்கு புக் எக்சர்சைஸ் குடுத்துருக்காங்க. அது பார்த்தாலே போதும். மொழியின் முதல் நிலை பேசுதல், பேசுறோம். அத வந்து மத்தவங்க இல்ல குழந்தைய வந்து கேட்கணும். கேட்டல். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒலியோட வரி வடிவம் தான் எழுத்து. அத வரி வடிவமா நம்ம கொண்டு வந்தது தான். ஒரு ஒலிக்கு வந்து வரி வடிவம் கொண்டு வந்தது தான் எழுத்து. அடுத்தது, தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று. தமிழ்லேருந்து உருவான கிளை மொழி எது? உருது, ஹிந்தி இதெல்லாம் கிடையாது. ஆங்கிலமும் கிடையாது. தெலுங்கு, சவுத் இண்டியன் லாங்குவேஜ் தான் தமிழ் மொழியிலேருந்து வந்த லாங்குவேஜஸ். பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழி என்னன்னு சொல்லுவாங்க? உலக வழக்கு. எழுத்து மொழிய எழுத்து மொழிய வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. எழுத்து மொழிய வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழிய வந்து உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இதோட ஆன்சர் உலக வழக்கு. சரியா தவறா என எழுதுக. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. சரிதான். எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். கரெக்ட். காலம் கடந்து அப்படியே இருக்கிறது தான் எழுத்து மொழி தேவை. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி. தவறு. உடனடி செயல்பாட்டுக்கு பயன்படுறது எது? பேச்சு மொழி தான் உடனடி செயல்பாட்டிற்கு பயன்படும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்படிதான். இப்ப எழுத்து மொழியில உடல் மொழிக்கு வாய்ப்பு. எழுதும்போது உடல் மொழி, உடல் அசைவுகள் அதிகமா பண்றோமா? அது எழுதுறதுக்காக பண்றது வேற. ஆனா கிடையாது. இது வந்து பேச்சு மொழியில தான் உடல் அசைவுகள் அதிகமா இருக்கும். அதனால இதுவும் தவறு.
பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். சரி. மாடுலேஷன் இருந்தா தான் பேசுறதுல டிஃபரன்ஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருத்தவங்க எந்த மாடுலேஷனும் இல்லாம, ம் நான் எதற்கு இங்கு வந்தேன் என்றால், உங்களை பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன். இப்படி பேசுனாங்கன்னா, நம்மளுக்கு அது புரியுமா? என்னடா அவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு நெனைப்போம். அந்த ஏற்ற இறக்கம் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இதோட இந்த லெசன் முடிஞ்சுச்சு. இந்த சிறுவினா, குருவினா, எழுத்து மொழி, பேச்சு மொழி இதெல்லாம் பாருங்க ஊடகங்களே வயப்படுத்துக. இதெல்லாம் கூட தேவைப்படாது. நீங்க சரியா தவறா அந்த புக் பேக் மட்டும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி 15 லெசனுக்கும் உங்களுக்கு வீடியோ வந்துரும்ப்பா. நீங்க இது தேவையில்லன்னு நெனச்சீங்கன்னா, அது உங்களோட சாய்ஸ். ஆனா, இத எல்லாமே கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றது. கண்டிப்பான்னா 200% படிச்சே ஆகணும். இதுல நீங்களா படிக்கும்போது கண்டிப்பா நெறைய பாயிண்ட்ஸ மிஸ் பண்ணிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மாதிரி ரொம்ப மைன்யூட்டா படிக்க மாட்டீங்க. அ அதனால என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி வீடியோவ பார்த்துட்டீங்கன்னா, இப்போ இந்த 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த 40 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த லெசன் தரோவாயிரும். இதுல ஒரு 60% இப்பயே மைண்ட்ல நின்றும். அதுக்கப்புறம் நீங்க பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, ஜஸ்ட் அந்த முக்கியமானத அண்டர்லைன் பண்ணிட்டு, அத மட்டும் ஒரு தடவ பார்த்தா 1 ஹவர்ல இந்த லெசன் முடிஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கு நான் புக் வாங்க வேண்டாம், அலைய வேண்டாம்னு சொல்லியிருந்ததுனால, புக் இல்லாதவங்க இப்பயும் நீங்க இந்த 15 லெசனு, இதுக்கப்புறம் வர்ற பாடப்பகுதியெல்லாம் படிக்கிறதுக்கு நாங்க புக் வாங்கணுமா? அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எப்பயும் போல மத்த யூனிட்டுக்கு குடுத்த மாதிரியே இதுவும் புக்ல இருந்து கிராப் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்பா குடுத்துருவோம். நீங்க ஜஸ்ட் பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்றீங்க, சொல்ற வீடியோவ பார்க்குறீங்க, அண்டர்லைன் பண்றீங்க, படிக்கிறீங்க. இதுதான். நீங்க புக் வாங்கி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் யூனிட் ஃபுல்லா முடியிற வரைக்குமே உங்களுக்கு பிடிஎஃப்ப நாங்களே குடுத்துடுறோம். மொத்தம் 6த் 12த் வரைக்கும் இருக்கிற புக்ல ஒரு 4லயோ, 5ல ஒரு பங்கு படிக்கிறதுக்காக நீங்க அத்தன புக்கும் நீ கலெக்ட் பண்ண வேண்டாம். காசு குடுத்து வாங்கவும் வேண்டாம். குடுக்கறத பிரிண்ட் அவுட் மட்டும் எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு, ஆன்ஸர் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு புக் பேக் எல்லாம். அதுக்கப்புறம் நீங்க படிங்க போதும். ஒரு நாளைக்கு 2, 3 அந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு தமிழுக்கு மட்டுமே ஒரு 2 ஹவர், 3 ஹவர்ல எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டே வரலாம். ஏன்னா 15 லெசன் இருக்கு இல்லையா? அப்ப கொஞ்சம் வேகமா முடிக்கிறதுக்காக, இனிமேல் வீடியோஸ் அதிகமா வரும். நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்த வீடியோல திரும்ப மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.